நம்முடைய அன்பர் பெருமக்கள் ஆவலோடு காத்திருக்கின்ற மாதவ சிவஞான முனிவரை பற்றியும் அவருடைய நூல்களை பற்றியும் வேந்தர் ஐயா அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். அந்த வழியில் நமக்கு ஒரு மாபாடியம் அல்லவா, எனவே முன்னுரைக்கு விரிவுரையாக நமது பெருந்தகை பேராசிரியர் பெருந்தகை எழுந்தருளி சிறப்புரை ஆற்றுமாறு உங்கள் அனைவர் சார்பாகவும் திருவடி பணிந்து அன்போடு வேண்டுகிறோம். திருச்சிற்றம்பலம். பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானை பிரிவிலா அடியார்க்கென்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரானோய் தீர்த்தருள வல்லான் தன்னை திரிபுரங்கள் தீயள தின் சிலை கை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே. கருணை ஒளி திருமுகத்தில் திருநேற்றுணுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தருதுறவோடு பொறை உளத்தில் பொறுத்தே பிஞகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்துரைசை சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒருபொழுதும் நீங்காமல் எமது உளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உண்ணி வைத்தே உரைப்பாம். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல இறைவன் திருவருளை சிறமேற்கொண்டு திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் சிறுவல் ஸ்ரீ குருமா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி கமலங்களுக்கும் சைவத்தின் குலதெய்வமாய் விளங்குகின்ற மாதவ சிவஞான சுவாமியுடைய திருவடிகளுக்கும் என்னை என் நெறியில் ஈடுபடுத்தி ஆண்டு அருளுகின்ற குருநாதர் சார் தங்கவேல் சுவாமியுடைய திருவடிகளுக்கும் இங்கே எழுந்தருளி பின்னால் ஆசியுரை நல்கி இருக்கின்ற நம்முடைய தென்சேரி மலை ஆதீனம் சிறுவல் ஸ்ரீ குருமா சன்னிதானங்களுடைய திருவடிகளுக்கும் மனமொழி மெய் ஆகிய முக்கர்ண வணக்கங்களை மிக பணிவோடு தெரிவித்து இந்த நிகழ்விற்கு தலைமை தாங்குவதாக இருந்த நம்முடைய சென்னியப்பன் ஐயா அவர்களுடைய திருவடிகளை வணங்கி மகிழ்கிறேன். ஐயா அவர்கள் இன்றைக்கு இங்கு வர இயலவில்லை என்றாலும் கூட கொங்கு நாட்டிலே ஏன் தமிழ்நாட்டிலே சிவஞான சுவாமிகளை சிந்திக்கிறோம் என்று சொன்னால் அங்கு சென்னியப்பன் ஐயாவையும் வையாபுரி ஐயாவும் சிந்திக்காமல் அந்த சிந்தனை நிறைவு பெறாது. ஆனால் அவர்களுடைய திருவடிகளை வணங்கி மகிழ்ந்து தலைமை பொறுப்பை வந்த இடத்திலே அந்த தலைமை பொறுப்பை கையில் ஏற்றுக்கொண்ட எங்களுடைய அன்பிற்குரிய ஞான பூங்கோதைக்கா அவர்களுடைய திருவடிகளுக்கும், ஏன்னு சொன்னால் அவர்களையெல்லாம் சொல்வதிலே ஒரு பெரிய மகிழ்ச்சி. வந்த பாரம்பரியமே அப்படி. அவர்களுடைய தந்தையார் கையிலே எப்பொழுதும் திருவாசகத்தை துணையிலே சுற்றி வைத்திருப்பார்கள் என்று சொன்னால் அந்த பாரம்பரியம் எப்படி என்று தெரியும். ஆனால் நம்முடைய ஞான பூங்கோதைக்காருடைய திருவடிகளுக்கும் வாழ்த்துறை வழங்கிய நம்முடைய கற்பகம் பல்கலை இந்த உயர்நிலை கல்விக் கழகத்தினுடைய வேந்தர் ஐயா அவர்கள் நம்முடைய வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய ஐயா அவர்கள், எனக்கு தெரியாத விஷயம் நிறைய எல்லாம் தம்பி பின்னாடி சொல்லுவார்னு வேற என்னை மாட்டி விட்டுட்டு அங்கே போய் அன்பாக உட்கார்ந்துருக்கிற ஐயா அவர்களும் அம்மாவுமாக எழுந்தருளி தானும் தன் தையலும் என்று நம்முடைய ஐயா சொன்னார்கள். எனக்கு சாத்திரம் தான் ஞாபகம் வந்தது. அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்ற அம்மையப்பர் அப்பரிசை அளிப்பர் என்று சொல்லி இருவருமா இங்கே எழுந்தருளியது நாமெல்லாம் பெற்ற பரிசு. ஆனால் அவர்கள் இருவருடைய திருவடிகளையும் வணங்கி மகிழ்கிறேன். வரவேற்புரை நல்கி இதையெல்லாம் ஒருங்கிணைக்கின்ற நம்முடைய அன்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய பவானி தியாகராஜன் ஐயா அவர்கள் நம்முடைய அரண்மனை அறக்கட்டளையின் மூலமாக அவர்கள் செய்கின்ற பணிகள் உலகம் அறிந்தது. அவர்களையும் இந்த நல்ல வேளையிலே அவர்களுடைய திருவடிகளை மிக பணிவோடு வணங்கி மகிழ்ந்து அவர்களோடு இணையாக இருந்து பணி செய்து ரொம்ப நாள் தொடர்பு இருந்தாலும் இடையிலே கொஞ்ச நாள் விட்டு இப்பொழுது கடந்த ஒரு 2 மாதத்திற்குள்ள ஒரு பெரிய நெருங்கிய தொடர்புகளுக்கு மீண்டும் கொண்ட எங்களுடைய சந்திராமையார் அவர்கள் உண்மையாகவே இந்த நிகழ்வை பற்றி அவர்கள் சொன்ன இடம் என்னிடம் எங்கே அப்படின்னா நம்முடைய பேரூர் திருமணம். திருவாவடுதுறை ஆதீன குருமா சன்னிதானங்களை அவர்கள்
வழிபாடு செய்ய வந்த பொழுது ரொம்ப சரியாக சொல்லப்போனால் அவர்கள் குருமகா சன்னிதானங்களிடம் இந்த நிகழ்வு பற்றி சொல்லி கொண்டிருந்தார்கள். எடுபடியாக அங்கே இருந்த அடியன் காதில் அதை வாங்கி கொண்டிருந்தேன். மறுநாள் என்னிடம் சொன்னார்கள், இந்த நிகழ்வுக்கு நீங்களே. பிறகு நான் சொன்னேன், நிச்சயமாக நான் வருவேன் கூட்டத்தில் இருக்கிறதுக்குன்னு சொன்னேன். அதன் பின்னர் தான் அவர்கள் இல்லை, இந்த நிகழ்ச்சியில் நீங்களே வந்து பேச வேண்டும் என்று சொன்னார்கள். அதனால் அம்மையார் அவர்களுடைய திருவடிகளை வணங்குகிறேன். நம்முடைய போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய குமரலிங்கம் ஐயா அவர்கள், அன்பிற்குரிய வேல்சாமி ஐயா அவர்கள், பாரதியார் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் பேராசிரியர் கோகுலகிருஷ்ணன் ஐயா அவர்கள், என்ன நான் ஒவ்வொருத்தரையும் பேர் சொன்னோம்னா அதுவே 1 மணி ஆகிடும், அவர் மைக் ஆஃப் பண்ணிடுவார். அதனால் கலந்து சிறப்பிக்கின்ற அடியார் பெருமக்கள் அனைவரது திருவடிகளும் எனது அன்பான பணிவான வணக்கங்களை சொல்லுகிறேன். ஒரு சிலரை நான் நிச்சயமாக பேர் சொல்ல வேண்டும். ஒரு மணிகண்டமூர்த்தி ஐயா அவர்கள், நிறைய வெங்கடேசன் ஐயான்னு நிறைய சொல்லணும். ஆனால் பேச வேண்டியது சிவஞான முனிவரை பற்றி. அதனால் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலிலே மிக பணிவோடு சொல்லிக்கொண்டு, சிவஞான முனிவரை பற்றி பேசுவதற்கு அடியேனுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு தகுதி, அதை நானாக சொல்லிக்கிறது. சுவாமிகள் அவதாரம் செய்த விக்கிரமசிங்கபுரத்திலே அவர்கள் அவதாரம் செய்த இல்லத்திற்கு நேர் எதிர் வீட்டிலே பிறந்தும் வளர்ந்தும் மாதவ சிவஞான முனிவர்களை நாள்தோறும் மாலையிலே சென்று வழிபாடு செய்யக்கூடிய புண்ணியமும் கிடைக்கப்பெற்ற ஒன்றுதான். நான் முதலாக சென்ற பள்ளிக்கூடம் எது என்று சொன்னால் சிவஞான முனிவர் திருக்கோயில். ரொம்ப சரியாக சொல்லப்போனால் நான் முதல்ல புலியூர்கோன் வெப்பொழித்த படிக்க முன்னாடியே கூட அநேகமாக நான் படித்தது எதுன்னா கருணை புலி திருமுகத்தில் திருநீற்றுணுதலும். அதனால் தினம் மாலை சுவாமிகளை போய் வழிபாடு செய்கின்ற ஒரு பெரிய வாய்ப்பு தான் இந்த ஒரு பெரிய அவையிலே பெரியோர்கள் முன்னிலையிலும் உங்கள் எல்லோர் முன்னிலையும் என்னை கொண்டு நிறுத்தியிருக்கிறது என்பதனை முழுமையாக உணர்கிறேன். அதை பணிவோடு இங்கு வெளிப்படுத்துகிறேன். சிவஞான முனிவரை பற்றி பேச வேண்டும் என்று நம்முடைய தியாகராஜன் ஐயா அவர்கள் என்னுடைய தொலைபேசியில் சொன்னபோது நான் என்ன தலைப்பில் பேச வேண்டும் என்று கேட்டேன். மேடை உங்களுடைய தான், நீங்கள் பேசுங்க என்று சொன்னார்கள். ஏன்னா என்ன தலைப்பில் கொடுத்தாலும் இவன் தலைப்பில் பேச போகிறதில்லைன்னு தெரிஞ்சு சொன்னாங்களா என்னங்கிறது தெரியல. சிவஞான சுவாமிகளுடைய வரலாறும் அவருடைய நூல்களும் என்ற வகையில் பேச வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். ஒரு உறுதிப்பாடு கண்டிப்பாக தந்து விடுகிறேன். 1:15 மணிக்கு மதிய உணவுக்கு போவதற்கு நான் தடையாக இருக்க மாட்டேன் முதல்ல. ஆனால் எதையெல்லாம் நான் பேச வேண்டும் என்பதற்கு வாழ்த்துறை தந்த நம்முடைய வேந்தர் ஐயா அவர்கள், அது அந்த தலைமை பண்பு, அது ஒரு மரபு. பின்னால் பேசுகிறவர்களுக்கு கோடிட்டு காட்டி வழிகாட்டி செல்வது, அதை அவர்கள் ஐயா முழுமையாக தெளிவாகவும் செய்து விட்டார்கள். நிறைய செய்திகளை சொல்லி 2-3 இடங்களையாவது நான் இப்போ சொல்லணும். சிவஞான முனிவர் தோன்றிய ஊர் விக்கிரமசிங்கபுரம், எல்லாருக்கும் தெரியும். திராவிட மாபாடிய கர்த்தர், சைவத்தின் ஆதீனத்தினுடைய குலதெய்வம் என்றெல்லாம் போற்றப்படுகின்ற ஆதீன மரபிலே சிவஞான யோகிகள் என்ற வகையிலே குருமகா சன்னிதானங்களாலும் கூட யோகிகள் என்று அழைக்கப்பட்ட பெருமை நம்முடைய முனிவருக்கு. அவருடைய தந்தையார் ஆனந்த கூத்தர், அம்மா மயிலம்மையார். வரலாறு செய்திக்காக இதை சொல்கிறேன். சிவஞான முனிவர் அந்த குலமே பரம்பரையாக அகத்தியருடைய உபதேசத்தை பெற்ற, அந்த வாய்ப்பை பெற்ற பரம்பரை என்று சொல்லுகிறார்கள். அது 7 தலைமுறையினர் அவ்வாறு இருந்ததாகவும் 7வது தலைமுறையாக வந்ததுதான் சிவஞான சுவாமிகள் என்றும். சிவஞான சுவாமிகளுடைய தந்தையார் ஆனந்த கூத்தருடைய தம்பி நமச்சிவாய கவிராயர், அவர் ஒரு மிகப்பெரிய கவிஞர். விக்ரம் பாபநாசத்திலே எழுந்தருள் இருக்கின்ற உலகம்மை மீது உலகம்மை அந்தாதி பாடியவர்கள். அவருடைய ஒரு அருள் நிகழ்வு ஒன்று சொல்லி செல்கிறேன். தினமும் பாபநாசம் கோயிலிலே மாலை இரவு அர்த்தசாம வழிபாடு செய்துவிட்டு விக்கிரமசிங்கபுரத்திற்கு நடந்தே வருவார்களாம். அது கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர். அதனால் வரும் பொழுது அவர்கள் வாயில் வெத்தலை போட்டிருப்பார்கள். அம்பாளை பாடிக்கொண்டே வருவார்களாம். ஒரு நாள் காலையிலே பாபநாசம் கோயிலை திறந்த பொழுது அம்பாளுடைய பாவாடையிலே எச்சில் துளிகளாக இருந்திருக்கிறது. அவ்வளவு வெற்றிலை எச்சில். என்ன என்று கேட்ட போதுதான் பின்னர் தெரிய வந்ததாம், பாபநாசத்திலிருந்து விக்கிரமசிங்கபுரத்துக்கு தனியாக, இன்னைக்கு கூட தனியாக வரணும், கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் அந்த இடம்.
கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி தனியாக வந்துருக்கும் பொழுது அம்பாள் ஒவ்வொரு நாளும் துணையாக பின்னால் வந்தாள் என்ற செய்தி பின்னாடி தெரிய வந்தது. அதனுடைய ஒரு அருள் நிகழ்வாக அப்போது இருந்த அந்த ஊர் பெரியவர்கள் மன்னர்கள் என்னதான் இருந்தாலும் அது அம்பாளுடைய பாவாடையில் இந்த எச்சல் பட்டது என்பது ஒரு பெரிய தவறல்லவா அல்லது இது ஒரு பிழை அல்லவா என்று சொல்லி வருத்த முறை நமசிவாயக்கவிராயரும் சேர்ந்து வருத்த முறை அங்கே கோயிலில் இதற்கெல்லாம் வருத்தம் வேண்டாம் என்பதனை நிலைநிறுத்துவது போல அம்பாள் கையில் இருந்த பூச்சென்று நமசிவாயர் கவிராயர் கையில் வந்ததாம். இது ஒரு அருள் நிகழ்வை இங்கே சொல்கிறார். இவர்கள் சிவஞான சுவாமிகளுக்கு முந்தைய தலைமுறை. சிவஞான சுவாமிகளுடைய தந்தையார் ஆனந்த கூத்தனுடைய தந்தையார், அதாவது இவருடைய பாட்டனார் முக்களாலிங்கர், அவர் பாபநாசம் தலபுராணத்தை பாடியவர்கள். ஆனால் அந்த வரலாறு அப்படி ஒரு தலைமுறையாக தமிழும் சைவத்திலும் ஈடுபாடு கொண்ட ஒரு அமைப்பாகத்தான் அமைந்திருக்கிறார்கள். சுவாமியுடைய இயற்பெயர் முக்களாலிங்கர் என்பது ஐயா அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அங்கே திருவாவடுதுறை ஆதீன தம்பிரான்கள் சிலர் விக்கிரமசிங்கபுரம் வந்திருந்த பொழுது இவர்கள் மதியம் பள்ளிக்கூடம் விட்டு வர அவர்களை பார்த்ததாகவும் தங்கள் இல்லத்திலே உணவெடுத்து செல்ல வேண்டும் என்று வேண்டிக் கொண்டதாகவும், இவ்வாறு ஒரு குழந்தை அழைக்கிறானே என்று சொல்லி அவர்களும் மகிழ்ந்து வீட்டிற்கு வந்தார்கள். இது செய்தி. ஐயா அவர்களோடு சொன்னார், அது எவ்வளவு வயது என்று சிவசண்முகம் சொல்லுவார்னு சொன்னார்கள். ஆதீன குறிப்புகளில் 7 அல்லது 8 வயது இருக்க வேண்டும் என்று ஒரு குறிப்பு இருக்கு. சுவாமிகளுடைய வரலாற்றை பின்னால நமக்கு தந்த ஒரு 3-4 பெரியவர்கள், அதில் ஒருத்தர் காசு பிள்ளை, அவர் எழுதும் பொழுது 10 வயது என்று எழுதுகிறார். அப்போ ஒரு 8லிருந்து 10 வயசுக்குள்ள, அவ்வளோதான் தெரியுது. இன்னைக்கு வார்த்தையில் சொல்லப்போனால் ஆரம்ப பள்ளி மாணவராக இருந்த காலம் என்று சொல்லலாம். அதனால் வீட்டுக்கு வந்தாங்க, உணவெடுத்தார்கள், அவங்க அம்மா மயிலம்மையார் அருமையாக செய்தார்கள். எல்லாம் முடிஞ்சு கிளம்பும் பொழுது இந்த குழந்தையும் கூட வாரேன்னு கூட போகணும்னு சொல்லிச்சு. அப்போ இருந்த வாய்ப்பு பாருங்கள், அப்பாவும் அம்மாவும் சம்மதித்து அனுப்பி வைத்தார்களாம். நேர அவர்கள் எங்கே வருகிறார்கள், சுசீந்திரத்துக்கு. நம்முடைய அக்கா சொன்னாங்க, இப்போ இந்த விழா எங்கெல்லாம் குரு பூஜை நடக்கிறது என்று சொன்னால் தோன்றிய விக்கிரமசிங்கபுரம், அடுத்தது அவங்க சொன்ன தீட்சை பெற்ற சுசீந்திரம் என்று சுசீந்திரத்திலே திருவாவடுதுறை ஆதீன கிளைமடம் உண்டு, இன்றைக்கும் இருக்கு. அந்த கிளைமடத்திலே அப்பொழுது எழுந்தருளி இருந்த வேலப்ப தேசிக மூர்த்திகள் அவர்கள் இளைய பட்டத்திலே இருந்தவர்கள். இதில் இந்த வரலாற்றில் இந்த பெயர்னால கொஞ்சம் குழப்பங்கள் நிறைய. 10வது குருமூர்த்திகள் வேலப்ப தேசிக மூர்த்திகள், அவர்கள் காலத்திலே இளைய பட்டத்திலே இருந்தவர்கள் அவர்கள்தான் சிவஞான சுவாமியுடைய ஞானாசிரியராக இருந்த வேலப்ப தேசிக மூர்த்திகள். அவர்கள் துவிதிய ஆசிரியராக குருமா இளைய பட்டமாக இருந்த பொழுதே சிவப்பேர் எழுதினார்கள். அவர்களுடைய குருமூர்த்தம் தான் நாம் இப்பொழுது பேரூர் திருமடத்திலே வழிபாடு செய்கிறோம். பின்னர் இன்னொரு இளைய பட்டத்தை அவர்கள் கொண்டு வருகிறார்கள், அவர்கள் பெயரும் வேலப்ப தேசிய மூர்த்திகள். அந்த வேலப்ப தேசிய மூர்த்திகள் தான் 11வது பட்டத்திலே வருகிறார்கள். அதனால் அவர்களுக்கு பின் வேலப்ப தேசிய மூர்த்திகள்னு பேர். அதனால் மடத்தில் 3 வேலப்ப தேசிய மூர்த்திகள், ரொம்ப சரியாக சொன்னால் 4 வேலப்ப தேசிய மூர்த்தி. ஏன்னா 5வது பட்டம் வேலப்ப தேசிய மூர்த்திகள். அது அநேகமாக வரலாற்று குழப்பம் வர்றதில்லை, ஏன்னா 5வது பட்டத்தில் போயிடுது. 10வது பட்டம் வேலப்ப தேசிய மூர்த்திகள். 10வது பட்டத்திலே இளைய பட்டமாக இருந்து சிவஞான சுவாமிகளுக்கு தீட்சையும் காவியும் வழங்கி அருளிய பேரூர் வேலப்ப தேசிக மூர்த்திகள் இளைய பட்டமா. பின்னர் 11வது பட்டத்திலே வந்தவர் அவர்களும் பின் வேலப்ப தேசிக மூர்த்திகள். இது இந்த வரலாறு. அதில் ஒரே ஒரு நயம் குறிப்பு என்னன்னா, நீங்கள் ஆதீனத்தில் போய் இன்றைக்கும் கூட ஒரு காவி வேணும் அப்படின்னு சொன்னால் போய் கேட்ட உடனே அப்படியா இந்த காவி அப்படின்னு தூக்கி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க, அதுலேயும் எங்கேயும் கொடுக்கும். அந்த காவியை வாங்கிறதுக்குரிய தகுதி இருக்காங்கிறதெல்லாம் பரிசோதித்து அதன் பின்னர் தான் கொடுப்பாங்க. இன்னை வரைக்கும் அதுதான் வந்தது. யாரையும் போய் நேராக போய் காவி வேணும்னு வேணால் அது என்னமோ கடையில் வாங்குற மாதிரி போய் தூக்கி கொடுக்குற விஷயம் இல்லை. சிவஞான சுவாமிகள் இங்கே இளைய பட்டத்தில் கொண்டு வந்து இந்த தம்பரான் சுவாமிகள்லாம் அறிமுகப்படுத்தும் பொழுது, இப்போ நான் சொன்ன மாதிரி 8 வயது 10 வயசு. இப்போ போய் அந்த நம்ம வார்த்தையில் சொன்னால் அந்த குழந்தைக்கு வேலப்ப தேசிய மூர்த்திகள் பார்த்த உடனே என்ன பண்ணார்களாம், தீட்சை செய்து வைத்தார்களாம். வேற எந்த இதுவுமே இல்லாமல் என்ன பண்ணார்கள், உடனே காவியை வழங்கி அவர்களுக்கு சிவஞான தம்பிரான் என்று பட்டத்தையும் கொடுத்தார் நாமத்தை. இது ஒரு பெரிய சிறப்பு. இன்றைய வரைக்கும் கூட அப்படி கிடையாது. நீங்கள் ஆதீன பரம்பரையில், அதுவும் திருவாவடுதுறை ஆதீனத்தை பொறுத்தவரையில் மடங்களுக்கு சின்ன வித்தியாசங்கள் இருக்கலாம்.
திருவாவடுதுறை ஆதீனத்தில் இன்றைக்கும் துறவு மேற்கொள்ள வேண்டும் என்று போனால் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மாதம் அங்கே ஒரு அறை கொடுத்து உட்கார வைப்பாங்க. 3 வேளை அங்கே சாப்பிடு, கோயிலில் வழிபாடு செய், குருமாசனால் பூஜையை கலந்துக்கோ, லைப்ரரி இருக்குது, தம்பிரான் சுவாமிகள் இருக்காங்க, பாடம்படி. இந்த வீட்டில் கோவிச்சிட்டு போனது, சண்டை போட்டு போனது, செல்ஃபோன் வாங்கலைன்னு இது வீட்டில் சண்டை போட்டது, இதெல்லாம் 3ஆவது நாள் அங்கேருந்து கிளம்பிடும். இதுக்கு தான் 1 மாதம் கொடுக்குறது. அந்த 1 மாதம் அப்படி இருந்த பின்னர் அப்பவுமே என்ன பண்ணுவாங்க, இந்த தம்பிரான் சுவாமிகள் குருமாசனங்கள்கிட்ட போய் இவரை பற்றி ஒரு பரிந்துரை கொடுப்பாங்களாம். அந்த தம்பி ரொம்ப தெளிவாக இருக்கிறார், காவி வாங்கிறது தான் உறுதிப்பாடாக இருக்கிறார், படிக்கிறார், அந்த நெறியில் நிற்கிறார். அதுக்கப்புறம் குருமாசன அவர்களை கூப்பிட்டு உடனே தம்பிரான்னு கொடுக்கறது இல்லை. முதல்ல ஆதீனத்தில் கொடுக்கக்கூடிய பட்டத்துக்கு வந்து பரதேசின்னு பேர். அவர்களுக்கு பரதேசின்னு சொல்லி பரதேசியாக இருந்தால் குறைந்தது 1 மாதம் அவர்கள் மதிய உணவு என்பது வீடு வீடாக போய் கையேந்தி வாங்கி சாப்பிட வேண்டும். இது மரபு. ஏன்னா சந்நியாசம் என்பது ரொம்ப உயர்வு. ஐயா மாபாடியத்தில் சொன்னாங்க, மாபாடியத்தில் சுவாமி சொல்லார், சந்நியாசத்தில் உயர்ந்த பரமகஞ்ச சந்நியாசம்னாலாம் எழுதுவார். அந்த சந்நியாசத்துக்கு உள்ள உயர்வு என்னன்னா முதல்ல அந்த பணிவு வரணும், அதனால் வீடு வீடாக போய் வந்து சாப்பிடணும். இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம்தான், அதுக்கப்புறமும் தாண்டி இதெல்லாம் இருக்கிறார். அந்த நெறியை பார்த்த பின்னர் தான் அவர்களுக்கு காதில் தங்க வளையத்தை போட்டு தம்பிரான் என்று படத்தை கொடுக்குறது. இதுதான் வந்து ஆதீன மரபு. ஆனால் இந்த குழந்தைக்கு என்ன நடந்ததுன்னா, வெள்ளை ஆடையில் கொஞ்ச நாள் உட்கார வைக்கலை, அவர்களுக்கு வந்து பரதேசிங்கிறதுக்கு கொடுக்கல, நேர சிவஞான தம்பிரான்னு கொடுத்தான். அங்கேருந்து கிளம்பி திருவாவடுதுறைக்கு வராங்க. நான் ஒரு 10 நிமிஷம் வரலாறை சொல்லிட்டு அப்புறம் நூல்களுக்குள்ளே போகிறேன். அங்கேருந்து கிளம்பி திருவாவடுதுறை வரும்பொழுது சுசீந்திரம் நார்கோயிலிருந்து இன்றைக்கும் பாதை எப்படின்னா திருநெல்வேலி வந்து மதுரை வந்து இப்படி தான் வரணும். ஆனால் அப்படி வரும்பொழுது திருநெல்வேலிக்கு வந்து திருநெல்வேலிக்கு அருகிலே செப்பறை என்கின்ற தலத்திலே இருக்கின்ற கோயிலுக்கு வழிபாட்டுக்கு செல்கிறார். நீங்கள் இப்போ வேலப்ப தேசிய மூர்த்திகளுடைய ஞானம் எந்த அளவில் இருந்தது பாருங்கள். ஏன்னா அந்த குழந்தையை பார்த்த உடனே வந்து இப்படி கொடுத்தாங்கன்னா அப்போ அவங்களுடைய ஞானம் எப்படி இருக்கும். இந்த கோயிலுக்கு வந்தார்களாம், சுவாமி வழிபாடு செய்தாங்க, அம்பாள் சந்நிதிக்கு வந்தாங்க, தம்பிரான்கள்லாம் கூட நிற்கிறாங்க. இந்த இளையப்பட்டம் சுவாமி சொன்னாங்களாம், இந்த தம்பிரானை குழந்தையை பார்த்து ஏதாவது பாடேன் அப்படின்னு, சுவாமியை பார்த்து பாடு. அங்கே தான் முதல் நூலாக சுவாமி வந்து பாடுறார். அகிலாண்டேஸ்வரி பதிகம் என்பது அங்கே தான் பாடுறார். அந்த முதல் நூலே 10 பாடல்கள் முழுக்க முழுக்க ஒரு சாத்திர பிழிவாய் அமைந்த நூல். பண்டை வினையாலும் வருபல வினையினாலும் உருவாழ்த்த கண்மத்தினாலும் பாலான மாயை புணர்ச்சியாலும் தொலைவில் பலபல தனுக்கள் தூக்கி கொண்டு சுழல் பாவியேன் செய்கின்ற பிழையலாம் குணமெனக் கருதி எளிதா கோலங்கள் காட்டி என்னை இவ்வளவு எடுத்தாண்ட குணமேறுவே நிறைந்து மண்டும் ஆனந்த வெள்ளத்தை உண்டு என்பது வைப்பதென்று அறியலேன். வானாகி மண்ணாகி மற்றுளவலாமாகி மறைநான்கு அறியாமலே அண்ட பகிரண்ட பரப்புமாய் அப்புறமும் அளவற்று நின்றுலாவும் அருள் ஞான வாரியே ராசை மேவிய செல்வ அகிலாண்டம் என்று அரசேன் பாண்டார். இதான் முதல்ல ஆரம்பமே. 3வது பாட்டிலேயே நீங்கள் சாத்திரத்தில் கூட எங்கன்னா போற்றி பொருளில் சில குறிப்புகள் பார்க்கலாம். நரகத்தை பற்றிய குறிப்புகள் போற்றி பொருளில் சொல்வார். மையல் தரும் செக்கினடை திரித்தும் தீவாயில் இட்டு எரித்தும் ஏறா உன்னை தின் என்று அடித்தும் பேராமல் அப்படின்லாம் போற்றி பொருளில் சொல்வார். நான் அறிந்தும்பர் கண் உரித்தும்பர். அதே மாதிரியான ஒரு குறிப்புகள் திருமுறையில் கூட பெருசாக நரகம் இப்படி இருக்கும்னு சொல்லலை. தருமனார் தமர் செக்கில் இடும்போது வந்து தடுத்து ஆட்கொள்வாருங்கிறார். அப்போ செக்கில் போடுறாங்க, அந்த அளவுக்கு தெரியுது. ஆனால் நரகத்தில் பற்றி கும்முவாங்கங்கிறதெல்லாம் ரொம்ப திருமுறையில் பயங்காட்டில் சுவாமி அப்படியே பாடின 3வது பாட்டில் பாடு. அது முழுக்க முழுக்க சித்தாந்தம். நரகத்துக்கு போக முடியல, என்னெல்லாம் செய்தி சொல்லார் பாருங்க. இங்கே இந்த உடம்பை விட்டுட்டு இதை சூக்கும தேகத்தோட மேலே போய் பாவம் செய்தவர்களுக்கே உரித்தான் அந்த நரகத்தை, அதை அனுபவிப்பதற்குன்னு உரிய யாதனா சரீரம் அந்த உடம்பை கொடுத்து, அந்த உடம்பு ரொம்ப நல்ல உடம்பு, எவ்வளோ அடித்தாலும் ஜாகாது, வேற ஒன்றும் இல்லை, சித்திரவதைப்படும். அதனால் அந்த உடம்பை மாட்டி நரகத்தில் கொண்டு போட்டு என்னெல்லாம் நடக்கும்ங்க. தூல உடல் அரவினது தோலன்ன நீங்கவே சூக்குமத்தொடு உயிரினை துன்பமுறும் யாதனா உடலை திருத்திய சுடரும் எரிவாயில் இடுவார்னார். மேலே போன உடனே அங்கே ரிசப்ஷனே எப்படின்னார், கப்ப கப்ப கப்பன்னு தீ எரிஞ்சிருக்கும், அதில் தான் ஒன்று போடுவாங்கன்னு. இதான் நரகத்தில் முதல்ல வெல்கம் ட்ரிங்க் கொடுக்கறது அங்கே தானோ. சுடரும் எரிவாயில் விடுவர் மேல் அதில் கனலென செம்பினை உருக்கிய விடுவர்னர்.
அவர் சொல்வார் நாராசம் காட்சி செவிமடுத்தும்பர், நம்ம போற்றி பொருளில். இவர் சொல்றார் மேலதில் செம்பினை உருக்கிய விடுவர். நாங்கள் வகுப்பில் வேடிக்கையாக சொல்லணும், இந்த மத்தியான வகுப்புல எல்லாம் தூங்கினா விழிதனில் ஊசி விம்முறை இறக்குவர்னர் நரது. விழிதனில் ஊசி விம்முறை இறக்குவர் நரகுதொரும் வெவ்வேறு விதமாக ஊழி ஊழி காலமுது அழுத்துவர். அங்கே நம்மால் அதெல்லாம் நமக்கு ஆள் இருக்கு சார், அதெல்லாம் சுக்கேஸ் கொடுத்து செட் பண்ணிடலாம். தலையை தூக்குனா அடிதானார், தலை எலும்பிடின் உச்சி கவிழுற அடிப்பர். அந்த கனல்வத்தை யமதூதர் கையில் அடியேந்தனை காட்டி கொடுத்திடாதே. அதுதான் வழிபாடு. இவ்வளவு சொல்லிட்டு சுடரும் எரிவாயில் இடுவர் மேலதில் கனலென செம்பினை உருக்கிய விடுவர் விழிதனில் ஊசி விம்முறை இறக்குவார் நரகுதோறும் வெவ்வேறு விதமாக ஊழி ஊழி காலமுது அழுத்துவர் தலை எலும்பிடின் உச்சி கவிழூர் அடிப்பர். அவ்வளவு சொல்லிட்டு அந்த கனல்வத்தை யமதூதர் கையில் அடியேந்தனை காட்டி கொடுத்துடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்க குடும்பமே ரொம்ப கருமையான குடும்பம். ஒரு வார்த்தை ஒரு ஐஸ் போட்டார் பாருங்க, ஆலம் அமுது உண்டு அமரர்தமை ஆண்ட நீல்கருணை அன்னமேன்ன. அன்னைக்கு ஆளால விஷயத்தை கண்டு பயந்து ஓடி வந்த தேவர் உலகத்தை காத்தது உங்க குடும்பம் அப்படின்னா இப்ப நம்மளையும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஆலம் அமுது செய்த அமரர்தமை ஆண்ட நீல்கருணை அன்னமே. அடுத்தது நமக்கெல்லாம் கொடுத்த செய்தி, வழிபாட்டில் எது ரொம்ப முக்கியம்னாரு, சுவாமியை நம்பி செய்கிற வழிபாடு. அந்த வார்த்தை போட்டார், நீல்கருணை அன்னமே உன்னை நம்பினேன். அதான் இங்கே போய் பார்ப்போம், முடியலைன்னா அங்கே போய் பார்ப்போம். 7 நாளைக்கு 7 அட்டை படம் வியாழக்கிழமை ஒன்று வெள்ளி அப்படிலாம் கிடையாதான். ஒன்னே ஒன்று தான், சாமி தான். என்று நாம் யாவர்க்கும் இடைவோம் அல்லோம் இருநிலத்தில் எமக்கு எதிர ஆறும் இல்லை சென்று நாம் சிறு தெய்வம் சேர்வோம் அல்லோம் சிவபெருமான் திருவடியே சேரப்பெற்றோம். இதுதான், அதுதான் அந்த உயர்வு தான். அது அங்கே அப்படியே வந்து சொல்றாரு, அந்த நம்பிக்கை இருக்கு. மலையே வந்து வீழினும் மனிதர்கள் நிலையில் நின்று கலங்க பெறுதிரேல்கிறார். சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து தரணியோடு வானாள தருவரேனும் அங்குவார் அவர் செல்வம் மதிப்போமல்லோ மாதேவர்க்கு ஏகாந்தர் அல்லராய் அங்கமெல்லாம் குறைந்து அழுகுதுழு நோயராய் ஆவுரித்து தின்றுலும் புலையரேனும் கங்கைவார் சடை கறந்தார் கண்பராகில் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரேன். அந்த உறுதிப்படம் தான் அங்கே சொன்னார். உன்னை நம்பினேன் அருள் ஞான வாரியே ராசை மேவிய செல்வ அகிலானும். அருமையான ஒரு நூல். திருவாசகத்தில் திருச்சதத்தில் ஒரு இடம் வரும், தனியனேன் பெரும் பிறவி பௌவத்து எவ்வத் தடந்திரையால் எற்றுண்டு பற்றொன்றின்றி கணியனேர் துவர் வாயால் என்னும் காலால் கலக்குண்டு காமவான் சுரவின் வாய்ப்பட்டு இனி என்னே உய்யுமார் என்றென்றெண்ணி அஞ்செழுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனை முனைவனே முதல் அந்தம் இல்லா மல்லல் கரை காட்டி ஆட்கொண்டாய் மூர்க்கனேர். சுவாமி எங்கேருந்து ஆரம்பிக்கிறார் ஞான மாணிக்க வாசகர், இந்த பிறவி என்கின்ற கடல் பௌவம், அதில் தனியாக நான் வந்து மாட்டினேன்னு ஆரம்பித்தார். அங்கேருந்து கதையை ஆரம்பிக்கிறோம். அப்போ அது ஒரு கடல் முற்று உருவமாக செய்கிறார். அது ஒரு கடல். அந்த கடலில் ஒரு பெரிய சூறாவளி காற்றடிக்குது. அந்த சூறாவளி காற்று மகளிர் இன்பம்னார். அது தண்டமணிதீசர் ஒரு அருமையாக ஒரு குறிப்பு காட்டுவார். அது ஏன் மகளிர் இன்பத்தை போய் இப்படி சூறாவளி காற்றா சொல்லணும்னு அது சொல்லுவார். தென்றல் போல வந்து புயல் போல தாக்குமாம்னு எழுதினார் ஒரு உரைய. அப்படியெல்லாம் அந்த மகளிர் இன்பத்தை சொல்லி, அதனால் அதுக்கப்புறம் வந்து பிடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லாமல் நடுக்கடலில் ஒரு அலை அங்கே தள்ளுது, ஒரு அலை இங்கே தள்ளுது. எனக்கு நீச்சல் தெரியாது, ஏதோ தத்தக்க பத்தக்கான கையை காலை அடிக்கலாம்னு நினச்சா ஒரு சுறா மீன் வந்து காலை பிடிச்சதுன்னார். இப்போ இதுக்கு மேலே என்ன ஆகும் பாருங்க, முடிஞ்சதுன்னு அர்த்தம். நீங்களாம் அமைதியாக இருக்கும்போது தெரிஞ்சது முடிஞ்சது கதை அப்படின்னு அர்த்தம். அந்த நேரத்தில் 5 எழுத்துங்கிற ஒரு கட்டை எனக்கு கிடச்சிது. அது என்னை கொண்டாந்து அப்படியே எங்கே கொண்டு சேர்த்துனாரு, அவன் திருவடிக்கரையில் கொண்டு சேர்த்தது மல்லல் கரையினார். இப்போ கதை எங்கே ஆரம்பிக்குதுன்னா, சித்தாந்தம் பயில மாணவர்களுக்கு தெரியும், இதுதான் சுவாமி. சரி சார், நான் எதுக்கு சார் அந்த பிறவி கடலில் போய் விழுந்தேன்? விழுந்ததுக்கு அப்புறம் நீங்கள் நடந்ததெல்லாம் சொன்னீங்க. அங்கே மகளிர் இன்பம் வந்ததுங்கிறீங்க, காமங்கிறத அடுத்து நீங்கள் அங்கே ஒரு சுறாமீன் என்ன பிடிச்சது, அதெல்லாம் சரி. நான் எதுக்கு கோயம்புத்தூர்காரன், நான் எதுக்கு கடலில் போய் விழுனேன்? கடலே கிடையாதுங்க எங்களுக்கு, இல்லைங்களா? சுவாமி சொல்ற, சிவஞான சுவாமிகள் அகிலாண்டேஸ்வரர் சொல்ற. காரணம் என்னன்னா, முன்னை மலம் என்னும் ஓர் பேய் பிடித்து இருவினை என்னும் முதிர்ந்த வெளியரவு சுற்றி முடியாத பிறவி கடற்கோள் வீழ்ந்து அப்படின்னார். அதுக்கப்புறம் இந்த பாட்டை எடுக்கிறார். முன்னை மலம் என்னும் ஓர் பேய் பிடித்து இருவினை முதிர்ந்த வெளியரவு சுற்றி முடியாத பிறவி கடற்கோள் வீழ்ந்து ஆசை எனும் மூண்ட சுழி வந்து அமிழ்த்த அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த பாட்டை செய்தி அப்படியே எடுக்கும். மாதர் மீன் ஒருபுறம் விழுங்க
ஐம்பொறிகளான விரல் சூறா எங்கெனும் இழுக்க வீணினேன் நான் நைவதானேன் பொன்னனைய நின்னடி தாமரை தலமலால் புகலிடம் பெரிது காணேன் பொய்யனேன் ஆகிலும் கைவிடாத ஆளுவாயும்பர். எல்லாம் இதெல்லாம் எங்கன்னா முதல்ல சுசீந்திரத்துலேருந்து கிளம்பி திருவாவடுதுறை வர முன்னாடி திருநெல்வேலியில் செப்பறை கோயிலில் வச்சு நடக்க காலையில் பாருங்க. அப்பேற்பட்ட ஒரு அருமையான அமைப்பு முதல்ல.